பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் தொடர்ச்சியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கும் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உண்மையுள்ள சாட்சி, மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அவர் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். அப்போ யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை யோவான் சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்ல? ராஜாக்கள் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லிட்டு 6வது வசனத்தில் பாருங்கள், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற, இப்போ பாவங்கள் எல்லாம் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியனுமாக்கினார். அப்போ நல்ல கவனிங்க. என்னுடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அதுதான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கழுவப்பட வேண்டும். அப்பொழுது நாம் செய்த பாவங்கள், முன்னோர்கள் செய்த சாபங்களை அந்த சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டுமானால் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பது பெரிதல்ல, நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், பழைய பாவங்கள் எல்லாம் மரித்து புதிதாய் நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணக்கூடாது? பழையவைகளை திரும்பி பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அல்லேலூயா. ஆசாரிகள் ஆக்கினார். ஆசாரியர்கள் என்பது யார்? சபையிலே ஊழியர்கள், அப்படின்னா போதகர்கள், பாஸ்டர், அவர் ஆசாரியர்களாய். அப்போ அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்போ அவருக்கு மகிமையும், யாருக்கு? தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்னைக்கும் உண்டாவதாக. ஆமேன் என்று அப்போ எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதன்படி வாழ நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம். சோத்திரங்கத்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம். சோத்திரங்கத்தாவே, நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பு ஆற்றல் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.